இன்னைக்கு என்ன வண்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் BS6 நம்மளுடைய எஸ்கே பைக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 2 சஸ்பென்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மாற்றிருக்காரு. இந்த வண்டியில் வந்து எனக்கு ஒரு பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சஸ்பென்ஷனை மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு சஸ்பென்ஷனை மாற்றிருக்காரு. திரும்பி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. மறுபடியும் காஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுத்து இந்த சஸ்பென்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா 2 சஸ்பென்ஷனை மாற்றிருக்காரு. ஆனாலும் வந்து எனக்கு அந்த பேக் பெயின் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு, சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ப்ராப்ளம் சொல்லி சீட்டு ஃபோமையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி போட்டிருக்காரு. இந்த வெஹிக்கிள் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா 31,000 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் ரன் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஃபைனலாக நம்மக்கிட்ட இந்த என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நானும் 2-3 டவுட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணேன். இப்போ அந்த சஸ்பென்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பண்ணி பார்ப்போம். சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப கம்மியாகவும் இருக்கிற மாதிரி அந்த கஸ்டமர் ஃபீல் பண்ணார். சார் இந்த ஃபோர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு எல்லாமே நம்ம மாற்றிட்டு இந்த கஸ்டமர் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்த்தோன்னா இது BS6 வெஹிக்கிள் உங்களுக்கு வெறும் 30,000 கிலோமீட்டர் ஒன்று வந்தால் 30,000 கிலோமீட்டரில் 4 காயில் சீல் மாற்றுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 4 காயில்லாம் அதனால் இந்த வெஹிக்கிளை வந்து எப்படி பண்ண போகிறோன்றதை பார்த்தோம். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபோர்க்கோடைய ஸ்ப்ரிங்குங்க. இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்னில் இவ்வளோ சீக்கிரம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாரு. அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை நம்ம பண்ணுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாஸ்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணி ஒரிஜினலாக தான் வந்து பார்த்திங்கன்னா BS6 போடுறோம். மெயின் இந்த பார்ட் நம்பரை பார்த்துங்க, P871. ரேட் வந்து பார்த்திங்கன்னா 128 ரூபா கிட்ட வருது உங்களுக்கு. 2 செட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அது எப்படி இருக்குன்றதை பார்த்தலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படின்றத பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபோர்க்கு ஸ்ப்ரிங்கு 4 காயில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து அந்த கஸ்டமர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் ஆகி நம்மக்கிட்ட வந்திருக்காரு. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்காக இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே.